நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, சலிவரி கிளாண்டில் ஸ்டோன் இருக்குது, ஸோ அதை எப்படி வந்து க்யூர் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்காக தான். லெட்ஸ் see about salivary gland stone. ஸோ salivary gland ஸ்டோனுக்கு இன்னொரு பேர், மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா சைலோலித்தியாசிஸ். இந்த ஸ்டோன் அப்படின்றது வந்து ஒரு கேல்சிஃபைட் ஸ்ட்ரக்சர். இது வந்து வித்தின் த டக்ட் ஆர் பேரன்கைம் ஆஃப் மேஜர் ஆர் மைனர் சலிவரி கிளாண்டில் வரலாம். மோஸ்ட் காமனாக வந்துட்டு சப்மாண்டிபுலர் கிளாண்டில் வந்துட்டு இந்த ஸ்டோன் வந்து அதிகமாக வரும். டோட்டலாக இருக்க மைனர் அண்ட் மேஜர் சலிவரி கிளாண்ட்ஸில் சப்மாண்டிபுலர் கிளாண்ட் மட்டும் 80 to 90% வந்துட்டு இந்த சைலோலித்தியாசிஸ்னால அஃபெக்ட் ஆகுது. ஈட்டியாலஜி, எதனால் வந்துட்டு இந்த சலிவரி கிளாண்ட் ஸ்டோன் வந்து வருது? டீஹைட்ரேஷனால், சலைவரி ஃப்ளோ வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறனால, மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன், டக்ட் இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன், அதாவது க்ரானிக் சைலோடினைட்டிஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது சலைவரி கிளாண்ட், அதனால கூட வரலாம். மெடிகேஷன்ஸ் காசிங் ஜெரஸ்டோமி, அதாவது ட்ரை மவுத், லைக் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அண்ட் ஆன்டிகோலினர்ஜிக்ஸ் அண்ட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், இன்க்ரீஸ்ட் கால்சியம். These are the reasons for சைலோலித்தியாசிஸ். சலிவரி கிளாண்ட் ஸ்டோனில் என்ன தான் இருக்கும், அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னா, மெயினாக வந்துட்டு கால்சியம் பாஸ்பேட் இதான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் கால்சியம் கார்பனேட், ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் லைக் மியூசின், பாக்டீரியா அண்ட் செல் டெப்ரிஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த சலிவரி கிளாண்ட் ஸ்டோனில் இருக்கும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து போஸ்ட் ப்ராண்டியல் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங். இது வந்து மீல் டைம் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போதுட்டு சலைவா வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும். பட் ஆனால் அந்த சலைவா வந்து வெளியில் வர்றதுக்கு வழி இருக்காது, ஏன்னா பிளாக் ஆகிருக்கும். ஸோ அதனால இன்க்ரீஸ்டு சலைவரி செக்ரீஷன் வந்துட்டு ஒரு ஸ்வெல்லிங் அண்ட் பெயினை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். செகண்ட் ஒன், இன்டர்மிட்டன்ட் டு பர்சிஸ்டன்ட் கிளாண்ட் ஸ்வெல்லிங். And third one is dry mouth if chronic obstruction, and tenderness if infection persist. So infection இருக்க pain வந்துட்டு இருக்கும். So next வந்து signs, hard mass palpable along the duct, especially Warthin's duct. ஏன்னா அதான் வந்துட்டு submandibular glandோட duct. Purulent saliva if secondary infection is present, அண்ட் ரெடியூஸ்ட் ஆர் ஆப்சன்ட் சலைவா ஃப்ரம் டக்ட் ஆரிஃபைஸ். அது வந்து பிளாக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சலைவாவோட ஃப்ளோ வந்துட்டு இருக்கும், இல்லை ஆப்சண்ட்டாக இருக்கும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், பால்பேஷன் ஆஃப் டக்ட், மோஸ்ட்டாக வந்து சப்மாண்டிபுலர் கிளாண்ட் தான், அதுக்கு வந்து பைமானுவல் பால்பேஷன் அண்ட் அப்சர்வ் சலைவா அட் டக்ட் ஓப்பனிங். டக்ட் ஓப்பனிங் கிட்ட சலைவரி ஃப்ளோ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். செகண்ட் ஒன் வந்துட்டு இமேஜிங். எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னா அக்ளூசல் ஆர் பேனோரமிக் எக்ஸ்ரே எடுக்கலாம். இதில் வந்துட்டு ரேடியோ ஓபேக்காக வந்து ஸ்டோன்ஸ் வந்து தெரியும். மோஸ்ட்டாக வந்து சப்மாண்டிபுலர் ஸ்டோன்ஸ் நல்லாவே தெரியும். இதே வந்து பரோட்டிட் ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரேடியோ லூசண்ட்டாக தெரியும் ஆர் நாட் சீன். ஸோ ரேடியோ லூசன்னால நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை பரோட்டிட் ஸ்டோன். ஆனால் சப்மாண்டிபுலர் கிளாண்டில் இருக்க ஸ்டோன் வந்துட்டு ரேடியோ ஒப்பேக்காக இருக்கனால அது நல்லாவே தெரியும். அண்ட் அல்ட்ராசவுண்ட், இது வந்து வெரி எஃபெக்டிவ் அண்ட் ஷோஸ் ஹைப்போ எக்கோயிக் ஷேடோ அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் நான் இன்வேசிவ் இமேஜிங். ஸோ திஸ் lateral view shows submandibular gland stone. ஒரு ரேடியோ ஒப்பேக் ஏரியா தெரியும், இதான் வந்துட்டு சப்மாண்டிபுலர் ஸ்டோன். நெக்ஸ்ட் வந்து சைலோகிராஃபி. ஸோ ரேடியோ ஒபேக் டை இன்ஜெக்டட் இன்டு த டக்ட் ரிவீல்ஸ் ஃபில்லிங் டிஃபெக்ட். கான்ட்ராஇண்டிகேட்டட் இன் அக்யூட் இன்ஃபெக்ஷன். அக்யூட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் சிடி ஸ்கேன் வந்து பெஸ்ட் இமேஜிங், டிடெக்ட்ஸ் போத் ரேடியோ ஒபேக் அண்ட் ரேடியோ லூசன்ட் ஸ்டோன்ஸ், ஹைலி சென்சிட்டிவ். அண்ட் அனதர் டெஸ்ட் இஸ் சைலோ endoscopy. So endoscopic evaluation allows direct visualization and removal of small stones. So these are the imaging methods for detecting silolithiasis. Next, moving on to differential diagnosis, mucosal or ranula, chronic silodinitis, tumors, that is pleomorphic adenoma, and lymphadenopathy. These are the differential diagnosis for silolithiasis. சலைவரி ஸ்டோனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மினிமலி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் சைலோ எண்டோஸ்கோபி, பெஸ்ட் ஃபார் less than 5 to 7 mm stone removed with basket or laser fragmentation. ஸோ இது ப்ரிசர்வ்ஸ் தி gland.
இங்கே வந்து 5 to 7 mmக்கு உள்ளே இருக்க ஸ்டோன்ஸை வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலிமா கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் லித்தோட்ரிப்சி, எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி ESWL, break stones less than 7 mm, not effective for hard stones. ஹார்டாக இருக்க ஸ்டோன்ஸ்க்கு இது வந்து வேலைக்காகாது. மற்றபடி இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்ட்ராஓரல் ஸ்டோன் ரிமூவல் ஃபார் ஆன்டீரியர் வார்த்தன்ஸ் டக்ட் ஸ்டோன்ஸ். ஸ்மால் இன்சிஷன் வச்சுட்டு அது மூலயமா வந்துட்டு ரிமூவ் த ஸ்டோன். ஸோ இதில் வந்துட்டு ப்ரிசர்வ் தி கிளாண்ட். அண்ட் ட்ரான்ஸ் ஓரல் டக்ட் ஸ்லிட்டிங், இதுலேயுமே வந்துட்டு ஸ்டோன் வந்து பெருசாக இருந்தது பட் ஆனால் பால்பபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஓரல் டக்ட் ஸ்லிட்டிங் மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் கிளாண்ட் எக்ஸிஷன் ஃபார் இதுக்கெலாம் கிளாண்டை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் அப்படின்னா ரெக்கரண்ட் ஸ்டோன்ஸ் வருது அண்ட் ஸ்டோன்ஸ் இந்த கிளாண்ட் பேரன்கைமா அண்ட் க்ரானிக் சைலடினேட்டஸ் இருக்குது, சப்மாண்டிபுலர் கிளாண்ட் எக்ஸிஷன் வியா நெக் இன்சிஷன். பரோட்டிட் கிளாண்ட் ரெக்வயர் சூப்பர்ஃபிஷியல் பரோட்டிடெக்டமி, இது ரொம்ப ரேர்.